ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு உங்களை சந்திச்சு. ரொம்ப பிஸியாக அந்த நாட்களெல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப பிஸியாக லேசியாக எப்படியோ போயிட்டுருக்கு. உங்களுக்கு இனிமேல் வந்து நான் ஷார்ட்ஸ்லையாவது வீடியோ ஷேர் பண்ணுறேன். பெரிய அண்ணி வந்திருந்தாங்க. அப்போ அவங்க இது ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு குட்டி vlog தான். அண்ணி வந்தப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பலாப்பழம் வாங்கி கொண்டு வந்தாங்க. இதை வந்து எங்கள் ஊரில் நாங்கள் சக்கைன்னு சொல்லுவோம். நம்ம வந்து நீங்கள் பலாப்பழம்னு சொல்லுவீங்க இல்லையா, நாங்கள் இதை சக்கைன்னு சொல்லுவோம். நல்ல பழுத்த சக்கையாக இருந்துச்சு. எப்போவுமே சக்கை வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதே இல்லை. எங்கள் சீசனில் கண்டிப்பாக எனக்கு 1-2 கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த சீசனுக்கு 2-3 முறை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கும் அண்ணி வந்தப்போவும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருந்தாங்க. நான் பெருசாக பலாப்பழம்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். குழந்தைங்க மற்றவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இதோட ஸ்மெல்லே ஒத்து போகாது, இதோட வாசனையே பிடிக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிழங்கும் பீஃபும் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் இருந்தாங்க, ஃபேமிலியில் எல்லோரும் இருந்தனால கிழங்கும் பீஃபும் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்கும். கிழங்கை வந்து வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். அப்புறம் பீஃப் கிரேவி வச்சுருந்தேன். அடுத்து அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா தலைக்கு எண்ணெய் காய்ச்சி ரொம்ப நாளாகிடுச்சு. முடிக்காக எண்ணெய் காய்ச்சி வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து பிரிங்கராஜான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் கைதோணின்னு சொல்லுவோம். வயல் பக்கத்தில் இருக்கும். மாமியார் எங்கேருந்தோ கொண்டு வந்து வீட்டில் நட்டு விட்டு நிறைய நின்றுச்சு. நான் எனக்கு தேவையான அளவுக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அவங்க சின்னதாக ஒரு தோட்டம் போல் கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறைய மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் எனக்கு என்னென்ன எண்ணெய்க்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் செம்பருத்தி இலை, அப்புறம் சோத்துக்கத்தாழை, கற்பூரவள்ளி இலை, வேப்பிலை, கறிவேப்பிலை, அப்புறம் துளசி, அதுக்கப்புறம் வந்து தும்பை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து தலைக்கு தேவையான எண்ணெயும் காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ என்னோட டே இந்த மாதிரி தான்